எதனால ஒரு ஆர்வம் இந்த தேர்தல் மேல? நல்லது நடக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு மாற்றம் வேணும். நல்லது நடக்கும். நீங்க எடுத்த முடிவா வீட்டுல இருக்கக்கூடிய உங்க குழந்தைகள்? உண்மையை சொல்லணும் சொல்லிடுவேனுங்க. என் பேர பசங்க தாங்க. அப்படியா? நீங்க எந்த கட்சின்னு தெரியாது எனக்கு. உண்மையாவே கட்சி மீடியாங்களா எந்த இதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த இடத்துல உண்மை பேசணும்னாக்கா என்னுடைய 2 பேத்தி 3 பேரை என் பேர பசங்க என்ன சொன்னாலும் இன்னைக்கு அதைத்தான் நான் கேட்டேன். என் பொண்ணுதான் பேச்சு கூட கேட்கலைங்க. என் பெரிய பொண்ணு வந்து வேற, அவங்க கொடுக்க மாட்டேன் ஏதோ அப்படின்னா பின்ன கொடுக்க மாட்டேனாங்க, கன்வின்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன் அடுத்த மாசத்துல இருந்தாங்க. அதுக்கிட்ட பரவாயில்ல, எனக்கு பேரம் பற்றி தான் முக்கியம்னு செய்துட்டேன். இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். எலெக்ஷன் கவுண்டிங்ஸ்க்கு அப்புறமா நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நான் பார்த்து வந்துட்டுருக்கேன். நான் ஓட்டு போட்டது என் குழந்த சொன்னதால தான் நான் ஓட்டு போட்டேன்னு சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் யோசித்து எந்த கட்சிக்கு போட்டால் நல்லா இருக்கும், நம்மளோடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும்ன்ட்டு யோசிக்காமல் உங்கள் குழந்தைங்க பேச்சை கேட்டுட்டு போய் ஓட்டு போடுறீங்கன்னா இஸ் த சேம் ஹாஸ் யூ ஆர் பிரேக்கிங் அ ப்ரோட்டோகால். ப்ரோட்டோகால் என்ன சொல்லுது, லா என்ன சொல்கிறாங்க, 18 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் நம்மளுக்கு ஓட்டு போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. விச் எங்கள் வீட்டில் 2 ஓட்டு, நான் எனக்கு 12 இயர்ஸ் ஆகுது, இன்னும் 6 இயர்ஸ் இருக்குது ஓட்டு போடுறதுக்கு. அண்ட் ஐ ஸ்டில் நோ த பேசிக் ப்ரோட்டோகால்ஸ். அண்ட் இப்போ எனக்கு தெரியும், இப்போ 18 வயசுக்கு நான் ஓட்டு போடணுன்னா எப்படி நான் லீடரை சூஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ரைட்? ஸோ உங்கள் குழந்தைங்க சொன்னாங்க, நீங்கள் போயிட்டு விவிஎம் மிஷினில் இருக்கிற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறீங்க. இஸ் த சேம் ஆஸ் 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க போயிட்டு ஓட்டு போடுறது ஒன்று தான், குழந்தைங்க உங்ககிட்ட சொல்லிட்டு நீங்கள் போய் ஓட்டு போடுறது ஒன்று தான். அப்போது யூ ஆர் பிரேக்கிங் அ லா த்ரூ நாட் டுவர்ட்ஸ் யர் ஸ்ட்ரெயிட். சுற்றி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய லா ப்ரோட்டோகாலை நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. குழந்தைங்கள சரியாக வளங்க. லானா திஸ் இஸ் அ லா யூ மஸ்ட் ஃபாலோ டில் யூர் 18 இயர்ஸ். இப்போது எனக்கு இந்த வயசில் என்ன தெரியணும்னு எனக்கு தெரியும், 18 வயசுக்கு அப்புறமா எனக்கு என்ன தெரியணும்னு எனக்கு தெரியும். ஸோ லைக் தட் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் அந்த மாதிரி சொல்லி புரிய வைங்க. இப்போயே எல்லாரும் வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க, குழந்தைங்களே பேரண்ட்ஸை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இடத்துல பார்த்துட்டேன், நிறைய வீடியோஸில் கூட பார்த்துட்டேன், குழந்தைங்க மிரட்டுறாங்க பேரண்ட்ஸை. நீங்கள் அவ்வளோ எதுக்கு லூப் கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு? இப்போ நான் போய் என் பேரண்ட்ஸை மிரட்டினா தே வில் ஸ்டார்ட் ஆஸ்கிங் மீ, உனக்கு ப்ரோட்டோகால் இருக்குல்ல, 18 வயசுக்கு அப்புறமா தான் நீ ஓட்டு போடணும், உனக்கு ப்ரோட்டோகால் இருக்கு, நீ எதுக்கு என்கிட்ட வந்து யார்கிட்ட ஓட்டு போடணும், they will ask me. So I know that I am not eligible to tell to whom I to vote under the 18 years. ஸோ நீங்கள் குழந்தைங்களை கண்ட்ரோல் எடுக்கல, குழந்தைங்க உங்களை கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. இது ஒரு பேரண்ட்ஸ் அவேருக்கு தான் நான் சொல்கிறேன். குழந்தைங்க மிரட்டி நீங்கள் போய் ஓட்டு போடுறீங்க, உங்களை எமோஷ்னலாக பிரேக் பண்ணி நீங்கள் போயிட்டு ஓட்டு போடுற அளவுக்கு உங்கள் குழந்தைங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ நீங்கள் விட்டுருக்கீங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் சரியாக வளர்த்தா ஸ்மூத்தாக போகும். இப்போ உங்கள் குழந்தைங்க அவங்களால ஸ்ட்ரைட்டாக ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லி தான் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நான் நிறைய சின்ன குழந்தைங்களெல்லாம் பார்த்துருக்கேன், இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க ப்ளீஸ். யூ மஸ்ட் மேக் யோர் சில்ட்ரன் க்ரோ இன் அ குட் வே. ஐ ஹோப் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் ஓட்டு போட்ட கட்சிக்கு லெட்ஸே நீங்கள் உங்கள் குழந்தைங்க பேச்சை கேட்டு ஓட்டு போட்டது உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வச்சுருக்க வேட்டு. இது நான் அழுத்தி சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் ஓட்டு போட்டது அந்த குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் வச்சது வேட்டு. இதுக்கு மேலே உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். எப்படி குழந்தைங்க உங்களை கண்ட்ரோல் எடுக்கிறாங்க, அவ்வளோ நீங்கள் வலி கொடுத்துருக்கீங்கன்னு. ஸோ இது மேலாச்சு குழந்தைங்களை நீங்கள் கண்ட்ரோல் எடுத்து கரெக்டான வேலை வளங்க. தேங்க்யூ.